என்னதான் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றாலும் சில நடிகர்களுக்குன்னு சிலர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவரை மாதிரி நான் வரணும், இந்த ஃபீல்டில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் தான் நினைத்த ஒரு இடத்தை சினிமாவில் அடையிறதே கிடையாது. ஒரு சிலர் நடிக்கணும்னு போவாங்க. ஆனால் டைரக்டரா, ப்ரொடியூசரா இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கதாபாத்திரங்களில் நடிக்கிற மாதிரியான வாய்ப்பு கிடச்சி போயிடும். இல்லை மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த வழியில் போயிடுவாங்க. அப்படி நிறைய பேர் தான் ஒன்று நினச்சிருப்பாங்க. ஆனால் நடந்தது வேறு ஒன்றா இருக்கும். இப்போது என்னோடய ஆரம்ப காலங்களில் இருந்தே நான் காமெடிக்கான தனியாக பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. எவ்வளவோ படங்களுக்கு நகைச்சுவை காட்சிகள் எழுதியிருக்கேன். இன்றைக்கும் அது பல காமெடி சேனல்களில் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பற்றியும் தனக்கு மணிவண்ணன் போல் வரணுன்ற ஆசை இருக்குதுன்னும் கருணாஸ் அவர்கள் சில விஷயங்களை பேட்டியில் கொடுத்துருக்காரு. அது என்னன்றதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். காமெடியை எழுதி நான் தான் அதை சொல்லிக்கிட்டது கிடையாது. ஏன்னா நிறைய சேனல்களில் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. நான் புதுசாக காமெடி செய்து சிரிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பல வருஷமாகவே ஏற்கனவே சிரிக்க வச்ச ஆள் தான் நான். சரியான டயலாக், சரியான காட்சிகள் அமையும் போது சிரிப்பும் வந்துடும். முன்னாடி இவர் சிரிக்க வச்சார், அதனால் இப்போ அவர் சொல்கிறத கேட்டு சிரிக்க வேணாம்னு யாரும் வாயை கட்டிக்கிட்டு உட்கார போகிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் எமோஷ்னலும். என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பு ஒன்று தான். இதில் காமெடிக்கு தனி நடிப்பு, சீரியல் கேரக்டருக்கு தனி நடிப்பு, காதலுக்கு தனி நடிப்பு, குணச்சித்திரத்துக்கு தனி நடிப்பு, வில்லனுக்கு தனி நடிப்புங்கிறதெல்லாம் கிடையாது. அது அபத்தமானது. நடிப்புன்னா ஒன்று தான். என்னென்ன உணர்ச்சிகள் இருக்குதோ அதை வெளிப்படுத்த தெரியணும். வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை ஆடியன்ஸ் மனசில் போய் வருடணும், அதை பாதிக்கணும், சிரிக்க வைக்கணும், கோபப்பட வைக்கணும். இதுதான் நிறைவான ஒரு கலைஞனுக்கான அடையாளம்னு நினைக்கிறேன். அதை தேடி உழைச்சிட்ருக்கேன். இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், அரசியல்வாதின்னு பலராலையும் எல்லோராக்குமே தெரிஞ்சு மிளர்பவர் தான் யார் அப்படின்னா கருணாஸ் அவர்கள். இப்போது கைவசம் பல படங்கள் வச்சிருக்கிறதுனால சினிமாவில் கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காராம். மலையாளத்தில் திரைக்கதைக்காக தேசிய விருது வாங்கின இயக்குனர் சஜீவ் பலூர் இயக்கத்தில் என்ன விலைன்னு ஒரு படத்தை நடித்து முடிச்சிட்டேன். ராமேஸ்வரம் பின்னணியில் ஒரு மீனவருடைய கதையை சொல்லும் படம். இந்த கதைக்களம் இந்திய அளவில் யாருமே பேசாத ஒரு விஷயம். இதில் கனமான பாத்திரம். படத்தில் என்னை தவிர மற்ற அத்தனை பேரும் கேரளா தான். வழக்கறிஞராக நிமிஷா சஜியன் நடிச்சிருக்காங்க. பிரமாதமான நடிகை. நீதிமன்றத்தில் வாதங்கள், அதே போல் பிரதிவாதங்கள்னு நீளமான டைலாக்குகள். தமிழ் வசனங்களின் உச்சரிப்பை சரியாக பேச ரொம்பவே மெனக்கட்டாங்க. முக்கியமான ஒரு படமாக இது இருக்கும். அடுத்து பிரசிடென்ட்னு ஒரு படம். அறிமுக இயக்குனர் சத்யமூர்த்தி சொன்ன கதை ரொம்ப பிடிச்சிருந்தனால படத்தை தயாரிக்கிறதோட இசை அமைச்சிருக்கிறேன். நிகழ வச்ச கேரக்டர் என்னோட ஜிஎம் குமார் சார், காளி வெங்கட், முனிஷ்காந்த், தீபா, ராமர், களவாணி திருமுருகன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கிராமத்து கதைகளில் வித்தியாசமான ஒரு கதை. அதற்கப்புறம் மரணம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனால் மரணித்தவங்களை சும்மா தூக்கி வீசிட்டு போயிட முடியாது. அதுக்கென ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குது. அது அந்தந்த மண், ஜாதி, சமுதாயத்துக்கு ஏற்ப வேறுபடுமே தவிர உலகம் முழுக்கவே ஒரே சமுதாயத்துக்கு பிறகே அடக்கம் செய்வாங்க. இப்படி ஒரு விஷயத்தை கதையாக யாரும் செய்யலை. ராமநாதபுரம் கதைக்களத்தை ஒரு வாழ்வியலாக கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் சத்யமூர்த்தி. அதோடு படப்பிடிப்பும் நிறைவடையும் தருவாயில் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதே போல் தனக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா மணிவண்ணன் அவர்களாம். அவர் மாதிரி நானும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சரில் அப்படி வராரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.